வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த், பாரதிய ஜனதா அறிவிப்பு. எதிர்க்கட்சி வேட்பாளர் தொடர்பாக 22ஆம் தேதி ஆலோசனை. தன்னிச்சையாக பாரதிய ஜனதா முடிவு என காங்கிரஸ் கருத்து. ஜிஎஸ்டி சட்ட முன்வரைவு பேரவையில் நிறைவேறியது. எதிர்ப்பு தெரிவித்து திமுக, காங்கிரஸ் வெளிநடப்பு. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பண விநியோகம், கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆளும் பாரதிய ஜனதா கூட்டணி சார்பில் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக பீகார் மாநில ஆளுநராக பதவி வகிக்கும் ராம்நாத் கோவிந்த் அறிவிக்கப்பட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் அடுத்த மாதத்துடன் நிறைவு பெறுகிறது. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 14ஆம் தேதி தொடங்கிய நிலையில் வேட்பாளர் தேர்வு தொடர்பாக பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் குழு அமைத்திருந்தன. இதனிடையே பிரதமர் மோடி தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தில்லியில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா, மூத்த அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதனையடுத்து செய்தியாளர்களுடன் பேசிய அமித்ஷா, பாரதிய ஜனதா கூட்டணி சார்பில் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக ராம்நாத் கோவிந்த் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். समाज जीवन के भी कई हिस्सों से चर्चा करने के बाद एक लंबी सूची का विचार आज भारतीय जनता पार्टी के पार्लियामेंट्री बोर्ड में हुआ और अंत में राष्ट्रपति पद के चुनाव में एनडीए के प्रत्याशी के रूप में आज श्री रामनाथ कोविंद गवर्नर बिहार का नाम तय किया गया है. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ராம்நாத் கோவிந்த் பீகார் மாநில ஆளுநராக பதவி வகித்து வருகிறார். பாரதிய ஜனதா கட்சியின் தலித் மோர்ச்சா அமைப்பின் தலைவராகவும் இருந்து வருகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரைச் சேர்ந்த ராம்நாத் கோவிந்த் 2 முறை மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி வகித்தார். ராம்நாத் கோவிந்த் வரும் 23ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அளித்த இஃப்தார் விருந்தில் ஆளுநரும் பாரதிய ஜனதா கட்சியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளருமான ராம்நாத் கோவிந்த் பங்கேற்றார். குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை அடுத்து ராம்நாத் கோவிந்துக்கு முதல்வர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். இதனையடுத்து பிரதமர் மோடி உள்ளிட்டோரை சந்திப்பதற்காக ராம்நாத் கோவிந்த் தில்லி புறப்பட்டுச் சென்றார். பாரதிய ஜனதா கூட்டணி சார்பில் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக ராம்நாத் கோவிந்த் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோரை பிரதமர் மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆதரவு கோரினார். இதேபோல் தமிழக முதல்வர் பழனிசாமி, ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஆகியோரையும் மோடி தொடர்பு கொண்டு ஆதரவு கோரினார். இந்நிலையில் குடியரசுத் தலைவர் வேட்பாளரை பாரதிய ஜனதா கட்சி தன்னிச்சையாக அறிவித்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் குற்றம் சாட்டியுள்ளார். தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், குடியரசுத் தலைவர் வேட்பாளர் தேர்வில் கருத்தொற்றுமையை ஏற்படுத்த பாரதிய ஜனதா தவறிவிட்டதாக தெரிவித்தார். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை மத்திய அமைச்சர்கள் சந்தித்தபோது வேட்பாளர் தொடர்பாக எதுவும் தெரிவிக்கவில்லை என்றும் குலாம் நபி ஆசாத் கூறினார். The presidential nominee so announced by NDA is concerned. The Congress party has nothing to say on that. We are not going to comment on the merit and demerits of the candidate. I think each political party from opposition was given to understand that before the final decision will be taken, they will be taken into confidence and the names will be discussed. But that hasn't happened. That is the sweet will of the NDA government. இதனிடையே குடியரசுத் தலைவர் வேட்பாளர் தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தலைமையிலான எதிர்க்கட்சிகள் குழு வரும் 22ஆம் தேதி தில்லியில் ஆலோசனை மேற்கொள்கிறது. தமிழகத்தில் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 437 கோடி ரூபாய் மதிப்பில் கணினி ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்று முதல்வர் பழனிசாமி அறிவித்தார். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறை குறித்த முக்கிய அறிவிப்புகளை முதல்வர் வெளியிட்டார். இதன்படி பள்ளிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக 39 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று கூறினார். தமிழகத்தில் புதிதாக 7 அரசு கல்லூரிகள், 3 பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் அமைக்கப்படும் என்று முதல்வர் அறிவித்தார். 43
அரசு கலைக்கல்லூரிகளில் உள்கட்டமைப்பு வசதிக்காக 210 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அவர் அறிவித்தார். புதிதாக 600 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் அமைக்கப்படும் என்று முதல்வர் கூறினார். காஞ்சிபுரத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பில் விளையாட்டு அரங்கு கட்டடம் அமைக்கப்படும் என்றும் முதல்வர் அறிவித்தார். அரசு பள்ளி மாணாக்கர் போதிய கணினி திறமைகளை அடையும் வகையில் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகங்கள் ஏற்படுத்தப்படும். இதன்படி 3090 உயர்நிலை பள்ளிகளுக்கு தலா 10 கணினிகளும் 2939 மேல்நிலை பள்ளிகளுக்கு தலா 20 கணினியும் அதனுடன் தொடர்புடைய இதர சாதனங்களும் வழங்கப்படும். இதற்கென அரசுக்கு 437 கோடியே 78 லட்சம் ரூபாய் செலவு ஏற்படும். முதற்கட்டமாக 3000 தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் ஒரு பள்ளிக்கு ஒரு அறிவுத்திறன் வகுப்பறை, அதாவது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஏற்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட ஜிஎஸ்டி சட்ட முன்வரைவு இன்று நிறைவேற்றப்பட்டது. ஜிஎஸ்டி சட்ட முன்வரைவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். இதுபற்றி விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழக சட்டப்பேரவையில் இன்று மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது. விவாதத்திற்கு பதிலுரை வழங்கிய மின்துறை அமைச்சர் தங்கமணி, தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்வதாகவும் இன்னும் வரும் 5 ஆண்டு காலத்திற்குள்ளாக 20,500 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட மின் உற்பத்தியை தமிழகம் பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். துறை சார்ந்த 13 புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார். அதில் குறிப்பாக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் 1575 காலி பணியிடங்களுக்கு பணியாளர்கள் நிரப்பப்பட இருப்பதாகவும், அதேபோல டாஸ்மாக் கடைகளில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வையும் அவர் இந்த அறிவிப்பில் அறிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் ஜிஎஸ்டி மசோதா ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. வணிக வரித்துறை அமைச்சர் கே.சி. வீரமணி இந்த ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளுமாறு பரிந்துரைத்தார். அப்போது இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட திமுக உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசும்போது, தமிழகத்தில் சாமானிய மக்களுக்கும் இந்த ஜிஎஸ்டி வரி அதிகப்படியான சுமையை உருவாக்கும் என்று குறிப்பிட்டதுடன் ஜிஎஸ்டி வரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உறுப்பினர் விஜயதாரணி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினர் முகமது அபுபக்கர் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்து பேசினார்கள். அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் பேசும்போது இதனை செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பி வைத்து தற்போது ஜிஎஸ்டி மசோதா தாக்கலை ஒத்திவைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஜிஎஸ்டி சட்ட முன்வடிவை இந்த அவையில் நிறைவேற்றுவதற்கு முன்னால் இதை செலக்ட் கமிட்டிக்காவது அனுப்பி அதற்கு பிறகு இந்த சட்ட முன்வடிவை இந்த அவையில் வைக்கலாம் என்ற அந்த கருத்தை நான் எடுத்து சொன்னேன் திமுக கழகத்தின் சார்பில். அதையும் இந்த அரசு ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் அதை நாங்கள் எதிர்த்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஜிஎஸ்டி மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. நாளை நடைபெறவுள்ள கூட்டத்தொடரில் உள்ளாட்சித்துறை சார்ந்த மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் செய்யது. பண விநியோகம் தொடர்பான தேர்தல் ஆணைய உத்தரவிற்கு உரிய பதிலளிக்காததை கண்டித்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது பண விநியோகம் தொடர்பாக முதல்வர் பழனிசாமி உள்ளிட்ட 9 அமைச்சர்கள் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்திருந்தது. இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்று நேரமில்லா நேரத்தினை பயன்படுத்தி கேள்வி எழுப்பினார். இதற்கு உரிய பதிலளிக்காததை கண்டித்து மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரை 2 மாதங்களுக்கு முன்பே தமிழக அரசுக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். 2 மாதத்திற்கு முன்பே தலைமைச் செயலாளருக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கை இதுவரையில் முதலமைச்சருக்கு தெரியாது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், இதிலிருந்தே மிக தெளிவாக தெரிகிறது இது ஒரு செயலற்ற ஒரு ஆட்சி என்பதற்கு இதைவிட வேறு சாட்சியை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வழக்கு பதிவு நடக்கிறது என்றால் அது எந்த வகையிலே நியாயமாக நடக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் நாங்கள் சொல்லுகிறோம், முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வழக்கு சரியான வழியிலே செல்லும். நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்கள் இதை பற்றியே பேசாதீர்கள் என்று தடுத்திருக்கிறார்கள். சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தலில் பண விநியோகம் தொடர்பாக முதல்வர் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கில் தேர்தல் ஆணையம் மற்றும் மாநகர காவல்துறை கூடுதல் ஆவணங்களை அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பண விநியோக புகார் தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தகவலை பெற்ற வழக்கறிஞர் வைரக்கண்ணன் முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்.
நீதிபதிகள் சத்யநாராயணன், சுந்தர் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த பண விநியோகம் தொடர்பாக கடந்த ஏப்ரல் மாதம் அடையாளம் தெரியாத நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் வருமான வரித்துறை அளித்த அறிக்கையை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இதனிடையே சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வாக்கெடுப்பிற்கு பணம் பெற்றதாக வெளியான வீடியோ தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இது தொடர்பாக பேரவைச் செயலர், சிபிஐ, வருவாய் புலனாய்வுத்துறை ஆகியோர் 23ஆம் தேதிக்குள் பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. சென்னையின் நகர் பகுதிகளான வடபழனி, கிண்டி, அடையாறு, ஈக்காட்டுத்தாங்கல் பகுதிகளில் மாலை முதல் மழை பெய்து வருகிறது. புறநகர் பகுதிகளான தாம்பரம், குரோம்பேட்டை, பூவிருந்தவள்ளி பகுதிகளிலும் மழை பெய்தது. மழை காரணமாக தாழ்வான பகுதிகளிலும் சாலைகளிலும் தண்ணீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டனர். பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வன்முறை, விசாரணை ஆணைய காலத்தை நீட்டிக்க கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தற்போதைய சூழலில் அரசியல் பேச விரும்பவில்லை என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் இருந்து நடிகர் ரஜினிகாந்த் வெளியே வரும்போது சரவணன் எம்எல்ஏ விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த ரஜினிகாந்த் தற்போதைய சூழலில் அரசியல் பேச விரும்பவில்லை என்று தெரிவித்தார். இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத்துடனான சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்றும் அவர் கூறினார். சாரி, அரசியல் பத்தி எதுவுமே இப்போ பேச விரும்பலைங்க. தேங்க்யூ. Sir, MLAs have received money. We have done a sting operation. Please. சட்டவிரோதமாக வெளிநாட்டில் இருந்து பணம் பெற்றதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லாவுக்கு ஓராண்டு சிறை தண்டனையை உறுதி செய்து சென்னை சிபிஐ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மனிதநேய மக்கள் கட்சி தலைவரான எம்.கே. ஜவாஹிருல்லா உள்ளிட்டோர் வெளிநாட்டில் இருந்து சட்டவிரோதமாக 1,54,00,000 ரூபாய் பெற்றதாக மத்திய புலனாய்வுத்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதனை விசாரித்த சென்னை எழும்பூர் நீதிமன்றம் அபராதத்துடன் கூடிய 1 வருடம் சிறை தண்டனை விதித்தது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு சென்னை 5வது கூடுதல் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக உறுதியான ஆவணங்கள் இருப்பதால் ஜவாஹிருல்லாவுக்கு சென்னை எழும்பூர் நீதிமன்றம் அளித்த ஓராண்டு தண்டனையை சென்னை 5வது கூடுதல் நீதிமன்றம் உறுதி செய்து தீர்ப்பளித்தது. துணைநிலை ஆளுநர் போன்று இல்லாமல் எதிர்க்கட்சித் தலைவர் போல கிரண்பேடி செயல்பட்டு வருவதாக புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவரும் அமைச்சருமான நமச்சிவாயம் பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேர்தலில் நின்று வைப்புத் தொகையை கூட தக்க வைத்துக் கொள்ள முடியாத கிரண்பேடி மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர் என்று தெரிவித்தார். நாங்கள் ஒரு சில நேரங்களில் அரசியலுடைய ரகசிய காப்பு பிரமாணத்தை மீறக்கூடாது என்பதற்காக ஒரு சில அரசாங்க செய்திகளை நாங்கள் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில சூழ்நிலை இருக்கிறோம். ஆனால் துணைநிலை ஆளுநர்கள் அவற்றையெல்லாம் மீறி ஒரு துணைநிலை ஆளுநராக இல்லாமல் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை போல செயல்படுவது வேதனைக்குரியது. இது கண்டிக்கத்தக்கது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது நடைபெற்ற வன்முறை தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் ஆணையத்தின் பதவிக்காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, மெரினா, திருச்சி, மதுரை உள்பட பல்வேறு நகரங்களில் ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி கோரி தொடர் போராட்டங்கள் நடைபெற்றது. அப்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் குறித்து விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரன் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. சென்னை அடையாறில் உள்ள விசாரணை ஆணைய அலுவலகத்தில் இன்று உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் உதயபாஸ்கர் ஆஜராகி மனு ஒன்றை கொடுத்தார். பின்பு செய்தியாளர்களுடன் பேசிய அவர், விசாரணை ஆணையம் முன்பு காவல்துறை அலுவலர்கள் 100க்கும் அதிகமான தனிநபர்களாக தாக்கல் செய்துள்ள மனுக்களை ஏற்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டதாக தெரிவித்தார். வழக்கறிஞர்கள் ஆணையத்தினுடைய காலத்தினை நீட்டிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினோம். காவல்துறை அஃபிடேவிட் செய்வதற்கு அவர்களுக்கு லோக்கஸ் ஸ்டாண்டி தகுதி கிடையாது. காவல்துறையாக மட்டும் ஒரே ஒரு அஃபிடேவிட் தான் ஃபைல் பண்ண வேண்டுமே தவிர நூற்றுக்கணக்கான காவலர்கள் வந்து இங்கு அஃபிடேவிட் ஃபைல் பண்ணுவது சட்டமுறையில் சரியல்ல. அதை நாங்கள் எதிர்த்தோம். சென்னை தியாகராய நகரில் உள்ள
சென்னை சில்க்ஸ் கட்டடம் தீ விபத்து காரணமாக நாசமடைந்தது. இதனையடுத்து கட்டடத்தை இடிக்கும் பணி இன்றுடன் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். சென்னை தியாகராய நகர் உஸ்மான் சாலையில் அமைந்துள்ள சென்னை சில்க்ஸ் கட்டிடத்தில் கடந்த மாதம் 31ஆம் தேதி தீ விபத்து ஏற்பட்டது. சுமார் 7 தளங்களை கொண்ட இந்த கட்டிடத்தில் தீ பயங்கரமாக பரவியதன் காரணமாக கடுமையான போராட்டத்திற்கு பிறகே, அதாவது 36 மணி நேரத்திற்கு பிறகே தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இந்த தீ விபத்தின் காரணமாக கட்டிடம் முழுமையாக சேதமடைந்ததை தொடர்ந்து பாதுகாப்பு நலனிற்காக இந்த கட்டிடத்தை இடிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு அதை இடிக்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டன. பிரத்யேகமாக இந்த கட்டிடத்தை இடிக்கக்கூடிய ஜாஸ் கட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த எந்திரத்தை கொண்டு கட்டிடத்தை இடிக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. இதே போல நேற்று முன்தினம் இந்த கட்டிடத்தை இடிக்கும் பணியின் போது சுமார் ஒரு பாதி, அதாவது 7 தளங்களை கொண்ட இந்த கட்டிடத்தின் ஒரு பாதி முழுமையாக சரிந்து விழுந்தது. முழுமையாக, அதாவது 90% இடிக்கும் பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் இன்னும் எஞ்சி உள்ள அந்த மீதம் உள்ள அந்த கட்டிடத்தையும் இன்று இரவுக்குள் முழுமையாக இடித்து தரைமட்டமாக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பாதுகாப்பு நலன் கருதி இந்த பகுதியில் போக்குவரத்தானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பொதுமக்களும் இந்த வழியாக செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த கட்டிடம் முழுமையாக இடிக்கப்பட்டதை தொடர்ந்து நாளை முதல் போக்குவரத்து சீரடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக தியாகராய நகரில் இருந்து ஒளிப்பதிவர் பாலாவுடன் எஸ் விக்னேஷ். திருவாரூர் மாவட்டம் பெருங்குடியில் புதிதாக அமைக்கப்பட உள்ள அரசு மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெருங்குடியில் புதிதாக மதுக்கடையை அமைக்க டாஸ்மாக் நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த பகுதி மக்கள் மதுக்கடை அமைக்கும் நடவடிக்கையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று மனு அனுப்பினர். இருப்பினும் கோரிக்கையை அரசு அலுவலர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் அதிருப்தியடைந்த மக்கள் கடை திறக்க உள்ள மாரியம்மன் கோவிலில் திரண்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். டாஸ்மாக் கடையை நிறுவக்கூடாது என்கிற ஒரு தொடர் காத்திருப்பு போராட்டத்தை அனைத்து கட்சியையும் சார்ந்த பொதுமக்கள் இங்கே வைக்கிறார்கள். இந்த போராட்டம் அதிகாரிகள் இங்கே மதுக்கடை இல்லை என்று அறிவிக்கிறது வரை ஒரு தொடர் போராட்டமாக நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய பங்கை பெற்றுத்தர தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சேலம் மாவட்ட விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு உரிய பங்கை கர்நாடகம் திறந்து விடாததால் மேட்டூர் அணை வறண்டு காணப்படுகிறது. இதனால் சேலம் உள்பட பல மாவட்டங்களிலும் விவசாய பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சேலம் மாவட்ட விவசாய அணியினர் தண்ணீர் திறந்துவிடக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற அவர்கள் ஆட்சியரை சந்திக்க முனைப்பு காட்டினர். அப்போது அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு ஒரு பக்கம் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு மத்திய அரசாங்கம் முற்றிலுமாக தடை செய்துவிட்டது. அதை அமைத்திருந்தால் இந்த வறட்சி ஏற்பட்டிருக்காது. எங்களுக்கு நாங்கள் பாசனத்துக்கு தண்ணி கேட்கல, குடிக்கிறதுக்கு தான் தண்ணி கேட்கணும். அந்த தண்ணியை மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட நீங்கள் அனுப்பிச்சு பெற்றுக் கொடுங்க. அதுக்காக நீங்கள் போய் நடவடிக்கை எடுங்க. ஈரோடு மாவட்டம் கஸ்பாபேட்டையில் 30 நாட்களுக்கு மேல் குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கஸ்பாபேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு ஆழ்துளை கிணறு மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த 30 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கப்படாததால் அந்த பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். தடையின்றி குடிநீர் வழங்க கோரி அலுவலர்களிடம் அவர்கள் முறையிட்டனர். இருப்பினும் அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்காததால் அதிருப்தி அடைந்த மக்கள் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அவர்களுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்திய அலுவலர்கள் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்து தட்டுப்பாடின்றி குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து மக்கள் முற்றுகை போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர். தண்ணி ஒரு மாசமாவே எங்களுக்கு விடலைங்க. ஒரு மாசம் ஆச்சு, குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாமல் ரொம்ப தவிச்சு போயிட்டோங்க. பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கும் வேலைக்கு போகிறதுக்கும் ஒன்றுமே முடியலைங்க. பிள்ளைங்க குளிக்க வைக்கிறதுக்கும் முடியலைங்க. தண்ணி இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலைக்கு கூட போக முடியறது இல்லைங்க. எங்களுக்கு எப்படியாவது தண்ணிக்கு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்களா போதும். ஒரு மாசமா தண்ணி எங்களுக்கு குடிக்கிறக்க தண்ணி வர்றதில்லைங்க. ஒரு நாள் தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த தண்ணி வர்றதில்லைங்க. அரவா நிறுத்திட்டாங்க. காலையில் நாங்கள் எந்திரிச்சுதான் 3 கிலோமீட்டர் தூரம் தள்ளி போய் தான் குடிக்க தண்ணி கொண்டு வரணுங்க. இதனால நாங்கள் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோங்க. தண்ணி ஏதோ ஒரு தீர்வு சொன்னா மட்டும்தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போவதாக இருக்கிறோங்க. மின்சார கட்டண உயர்வை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்ட விவசாயிகளின் நினைவு தினத்தை முன்னிட்டு திருப்பூரில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். 1970ஆம் ஆண்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட மின்சாரத்திற்கு கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டது. அதனை எதிர்த்து தமிழகம் முழுவதும் விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். இதேபோல் தற்போதைய திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பெருமாநல்லூரிலும் போராடிய விவசாயிகள் மீது காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டனர். இதில் ராமசாமி, மாரப்பன்
ஆய்கவுண்டர் ஆகிய 3 விவசாயிகள் பலியாகினர். அவர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்து ஆண்டுதோறும் ஜூன் 19ஆம் தேதி பெருமாநல்லூரில் உள்ள நினைவிடத்தில் விவசாயிகள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஏராளமான விவசாயிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். 1970 ஜூன் 19ஆம் தேதி மின்சார கட்டணம் 8 பைசாலேருந்து 9 பைசா உயர்த்தப்பட்டதை திரும்பவும் 1 பைசா குறைத்து 8 பைசா குறைக்க வேண்டும் என்று நடந்த போராட்டத்தில் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரை சார்ந்த 3 பேர் காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவரோட நினைவு தினத்தை தான் இன்னைக்கு இங்கே நாங்கள் அஞ்சலி செலுத்தி நடத்திட்டு இருக்கோம். கூடிய விரைவில் மணிமண்டபம் கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 2020ஆம் ஆண்டிற்கு ஒத்திவைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற போர் விமானங்களின் சாகச நிகழ்வு பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. பிரான்ஸ் பாதுகாப்புத்துறை சார்பில் லீ போர்கெட்டில் 52வது பாரிஸ் விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை அந்நாட்டின் பிரதமர் இமானுவேல் மெக்ரான் தொடங்கி வைத்தார். பிரான்ஸ் போர் விமானம் வானத்தில் பறந்தபடியே அந்நாட்டு தேசிய கொடியை பிரதிபலிக்கும் வகையில் வண்ண கோலமிட்டு சென்றது. மேலும் போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் வானில் பறந்து சாகசத்தில் ஈடுபட்டன. கரணம் தப்பினால் மரணம் என்ற கூற்றுக்கு ஏற்ப விமானங்கள் தலைகீழாக பறந்து சாகசத்தில் ஈடுபட்டது பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. இந்த சாகசத்தில் பயணிகள் விமானமான ஏர்பஸ் A350 1000 தாழ்வாக பறந்தது. போர் விமானங்களுக்கு இணையாக சாகசத்தில் ஈடுபட்டது. நிகழ்வின் முத்தாய்ப்பாக அமைந்தது. அடுத்த ஆண்டு நடத்தப்படுவதாக இருந்த 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டி 2020ஆம் ஆண்டு நடைபெறும் என பன்னாட்டு கிரிக்கெட் கவுன்சில் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டி இந்தியாவில் நடந்தது. அடுத்த 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டி 2018ஆம் ஆண்டு நடத்தப்பட வேண்டும். இந்த போட்டியை பன்னாட்டு கிரிக்கெட் கவுன்சில் கைவிட்டுள்ளது. முன்னணி நாடுகள் அனைத்தும் தொடர்ச்சியாக இருநாட்டு தொடர்களில் விளையாடுவதால் அந்த போட்டி கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அடுத்த ஆண்டு நடைபெற இருந்த 7வது 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டி 2020ஆம் ஆண்டு நடத்தப்படும் என்று பன்னாட்டு கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த், பாரதிய ஜனதா அறிவிப்பு. எதிர்க்கட்சி வேட்பாளர் தொடர்பாக 22ஆம் தேதி ஆலோசனை. தன்னிச்சையாக பாரதிய ஜனதா முடிவு என்று காங்கிரஸ் கருத்து. ஜிஎஸ்டி சட்ட முன்வரைவு பேரவையில் நிறைவேறியது. எதிர்ப்பு தெரிவித்து திமுக, காங்கிரஸ் வெளிநடப்பு. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பண விநியோகம், கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.